ஸோ பொட்டானிக் கார்டனில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் சில ஏரியா கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம இப்போ வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோங்க. அப்புறம் இடம் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், எவல்யூஷன் கார்டன் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே முன்னால் வந்துட்டோம் ஃப்ரேக்ரன்ட் கார்டனுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரேக்ரன்ட் கார்டன்னா இங்கே உள்ள எல்லா பூக்களுமே நல்ல ஸ்மெல்லு தரக்கூடிய மரங்களாக இருக்குதுங்க, பூச்செடிகளாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த ஹீலிங் கார்டனுக்கு வந்தோம். அப்படியே நம்ம முன்னால் வந்தோன்னு வைங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டலும் கூட இருக்குங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃபோலியேஜ் கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள், அதில் கொடியெல்லாம் பரட விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்கு கீழே எல்லாம் செடி தான் இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டோம் எத்னோ பொட்டானிக் கார்டன். இந்த பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் மூங்கில் மரம் தாங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக வளர்ந்துருக்குல்ல. இதாக இருக்குது பாருங்கள், இதாங்க ட்ரெல்லிஸ் கார்டன். ஸோ நம்ம இந்த பக்கம் தான் உள்ளே போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு அதில் வந்துட்டு இந்த செடிகளெல்லாம் படர விட்டாங்க, கொடி. இந்த ஜேக்கப் பல்லாஸ் சில்ட்ரன்ஸ் கார்டனுக்குள்ளே போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டேங்க, அது பாட்டு நிற்கிது. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா சிங்கப்பூரில் இருக்கிறோம். சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்கப்பூர் ஃப்ரீ அட்ராக்ஷன் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வரிசையில் போன எபிசோடில் நம்ம வந்துட்டு பொட்டானிக் கார்டன் வந்திருந்தோம். ஸோ பொட்டானிக் கார்டனில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் சில ஏரியா கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம இப்போ வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோங்க. நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்டனு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஆர்ச்சிட் கார்டன் பார்த்துருந்தோம். அதுக்கு நம்ம அந்த பக்கமாக போயிட்டு கல்லாப் எக்ஸ்டென்ஷனில் உள்ள அந்த ஓசிபிசி ஆர்பட்ரமு, அப்புறம் கோமோ அட்வென்ச்சர் குரூப், ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கேட்லேருந்து என்ட்ராகி லெஃப்ட் சைடில் உள்ள இடங்கள்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க இடங்கள்லாம் அந்த எபிசோடில் கவர் பண்ண போகிறாங்க. வாங்க போகலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதான் நம்ம வந்து போன எபிசோடில் வந்த இடம். இதிலேருந்து நம்ம இந்த பக்கமாக போயிருந்தோம். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள எந்த இடத்துக்கு போயிருந்தோம். இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்ச்சிட் கார்டனு, ஜிஞ்சர் கார்டன், இந்த மாதிரி எல்லா இதுவும் வரும். நம்ம இந்த எபிசோடில் கவர் பண்ண போகிறது நம்ம இந்த வழியாக போய்ட்டு மிச்ச இடங்கள் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ மேப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் மேப்பு. ஸோ இந்த இடங்கள் எல்லாம் போய்ட்டு நம்ம இந்த ஒவ்வொரு இடமா நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே முன்னால் வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரத்தை பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க அந்த மரம். ஓகேங்க, நம்ம இந்த பக்கமாக தான் போனோம். ஸோ இந்த பக்கமாக போனோம்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு எவல்யூஷன் கார்டன் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃப்ராக்ரன்ட் கார்டன் ஒரு இருக்குது, அப்புறம் ஹீலிங் கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த பக்கமாக உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே முன்னால் வந்தோன்னு வைங்களேன், இங்கே போட்டிருக்கு பாருங்கள் எவல்யூஷன் கார்டன் 100 மீட்டர்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வழியாக தான் போனோம். ஸோ வாங்க போகலாம், அப்படியே நம்ம போகலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொட்டானிக் கார்டனுக்கு வந்துட்டு 2 மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு இந்த புக்கிட் தீமா கேட் வழியாக வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸு, இன்னொன்று வந்து டேங்லின் கேட்டு, கிளனி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கும். ஸோ அந்த வழியாக வரக்கூடிய 2 கேட்டு, மெயின் கேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 6 விசிட்டர் சென்டர் இருக்குது. அதாவது விசிட்டர் சென்டர் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்க்கை பற்றின எது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லைனா அதை பற்றின உங்களுக்கு தகவல் எதுவும் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த விசிட்டர் சென்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு எவல்யூஷன் கார்டனுக்கு. இந்த பாருங்கள், இடம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், எவல்யூஷன் கார்டன் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இடம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகே, நம்ம இந்த எவல்யூஷன் மேப்பு உள்ள எவல்யூஷன் கார்டனுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் இருக்கிறோம். ஸோ அப்படியே போய்ட்டு நம்ம இந்த பக்கம்லாம் சுற்றிட்டு அப்படியே வெளியில் வரலாங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வாங்க பாருங்கள், என்ட்ரன்ஸே எப்படி பாருங்களேன், அருமையாக பண்ணியிருக்காங்களே, செமையாக இருக்குங்க. அப்பா இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? வாவ், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்பா இந்த பக்கம் இந்த மரத்தை பாருங்கள், மரமாக உண்மையிலே ஏதோ ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருக்காங்களான்னு கூட தெரிலங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், எவல்யூஷன் கார்டன் சூப்பராக இருக்குங்க.
இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த பாருங்கள், அந்த எவல்யூஷன் கார்டனை பற்றின ஒரு டீட்டெயில் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இந்த மலைகள்லாம் இருக்கிற மாதிரி போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த பக்கம் பாருங்கள், வா சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் ஏதாவது சும்மா உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த இடத்த பாருங்களேன் ஒரு தடவை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த இடம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா இந்த இப்போ பாருங்களேன், இதில் வந்து நான் எதுவுமே வீடியோவினால கட் பண்ணவே முடியல. யூஸ்வலாக ஒரு சில இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து எடுத்துகிட்ருப்போம். பட் ஆனால் இந்த இடம் போகிற இடம் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குது. வீடியோ கட் பண்ணவே முடியல, அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு சில கல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதில் அப்படி பாசி படுறது எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது, அருமையான இடம். இது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்களும் அக்ரி பண்ணிக்கிடுவீங்க. அங்கே பாருங்கள், அப்படியே நம்ம அப்படியே கீழே போயிட்டுருக்கு. நம்ம அந்த வழியாக மேலே ஏறி நடந்து அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு போய் வந்தோம். இப்போ அப்படியே நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இந்த செடிலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. பா வேறு லெவலுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே வந்து பார்த்தல இந்த மரம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கோமான்னு டவுட் ஆனமே. ஆனால் இது இனிமேல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. பார்க்க ஒரிஜினலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. வாங்க இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் வந்தாலே கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. வெளியில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே வந்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு குளிர்ந்த இடத்துக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. காரணம் இவ்வளோ மரங்கள் இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டானிக் கார்டன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த க்ளூனி ரோடுங்கிற ரோடு, அந்த பக்கம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு இருக்கவங்களோட வீடு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொட்டானிக் கார்டனில் உள்ள அந்த காற்று, சுத்தமான காற்றெல்லாம் அவங்க சுவாசிச்சிடுவாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் இந்த பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்றை சுவாசிப்பாங்க. நீங்கள் ஆரோக்கியமான காற்றை சுவாசித்தாலே போதுங்க, நம்ம முக்கால்வாசி நம்மளோட வாழ்நாள் வந்து கண்டிப்பாக அதிகரிச்சிருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரத்தை பாருங்களேன். யாப்பா, இந்த மரம்லாம் இங்கே எப்படி தான் வளருதுனே தெரிலங்க, செம்மையாக இருக்குது. பா ஏதோ உண்மையிலே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் சிங்கப்பூர் இவ்வளோ சின்ன ஊர், இங்கேயே இவ்வளோ ஒரு அருமையான பொட்டானிக் கார்டன்லாம் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோத்துக்கும் இதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாதுங்க, நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். கண்டிப்பாக இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எல்லோரும் நீங்கள் வரணும்னு சொல்லுவேன். அவ்வளோத்துக்கு அருமையான ஒரு பிளேஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன நீரோட மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன இது மாதிரி குளம் மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இலெல்லாம் விழுந்து இதெல்லாம் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்க முடியாதுங்க. ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் கூட இவ்வளோ அழகாக கொண்டு வர முடியாது. எல்லாம் நேச்சராக வந்திருக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நேச்சர் யாராலையும் பீட் பண்ண முடியாதுங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. உண்மையிலே நீங்கள் சில நேரத்தில் இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளெலாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த டிசைனு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதை நீங்கள் நார்மலாக நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணி பண்ணுறவங்க கூட அவ்வளோ பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இடங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம இன்னொரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்படி இருக்கு பாருங்கள், இடம் பார்த்தா தெரியுதுங்க உங்களுக்கு, செம்மையாக இருக்குது. பாருங்கள், இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க இடம். இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டு உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. சார் நேச்சர் தான், அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. அந்த மரத்தோட அந்த பச்சை பசேன்னு வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. என்னடா இந்த ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறானேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாக நான் பில்டப் பண்ணலைங்க. உண்மையிலே என் மனசில் இந்த இடத்த பற்றி பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே ஃபீலிங் தாங்க இருக்கும். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த எவல்யூஷன் கார்டன் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஃப்ரேக்ரன்ட் கார்டன். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இந்த பாருங்க, நம்ம அப்படியே முன்னால் வந்தாலும் இந்த போட்டிருக்கல ஹீலிங் கார்டன், ஃப்ரேக்ரன்ட் கார்டன். ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது. வாங்க நம்ம இந்த பக்கமாக போய் 2 கார்டனையும் பார்க்கலாம் இருக்குன்னு. ஓகேங்க, நம்ம அப்படியே முன்னால் வந்துட்டோம் ஃப்ரேக்ரன்ட் கார்டனுக்குள்ள. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரேக்ரன்ட் கார்டன்னா இங்கே உள்ள எல்லா பூக்களுமே நல்ல ஸ்மெல்லு தரக்கூடிய மரங்களாக இருக்குதுங்க, பூச்செடிகளாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரேக்ரன்ட் கார்டன் வச்சுருக்காங்க.
வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வா, செம்மையாக இருக்குங்க இதுவும். அதே மாதிரி உள்ளே வந்தால் கொஞ்சம் சொன்ன மாதிரி நல்ல ஸ்மெல் அடிக்குதுங்க. நல்ல பூக்களோட ஸ்மெல்லு நல்லாவே இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்க ஏட்டா, வா, நல்ல ஸ்மெல்லு வருதுங்க. இங்கே பாருங்கள், இதிலேருந்து இந்த பூக்குலேருந்து நல்ல ஸ்மெல் வருதுங்க. பாருங்கள், வெள்ளை கலரில் பூ இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? இந்த போட்டிருக்கு பாருங்கள், மக்னோலியா சாம்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் இந்த இலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள அந்த மா இலை மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க, அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே நல்ல ஸ்மெல் வருதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். ஜாப்பனீஸ் ஹனி சக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் நல்ல ஸ்மெல் வருதுங்க. பார்க்க உங்களுக்கு ஒரு சின்ன செடி மாதிரி தானே இருக்குது, ஆனால் நல்ல ஸ்மெல் வருது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இடம், அருமையாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு செடியை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஸ்ட்ரோபான்டஸ் கிராட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குங்க பாருங்கள். இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த பூ தாங்க இதுங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாம் வாடிடுச்சு, மறுபடியும் பூக்குங்க. மற்ற பூக்கள் பூக்கும், நல்லா இருக்குங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினம் சம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் தாங்க போட்டிருக்காங்க. ஜாஸ்மின் மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த பூ. ஆனால் இந்த பூக்கள் இன்னும் பூக்கள் அந்த இருக்குது. அந்த ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது ஒன்று மட்டும் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அது மட்டும் இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்க அருமையாக இருக்குது பாருங்க. அடுத்து வந்து பிரிட்டியா ரிலிஜியாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ, இதுவும் இந்த இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது இந்த மாதிரி பூ, ஆனால் இங்கே எந்த பூவும் இல்லை. அது அதான் இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தா தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க, எல்லாம் அருமையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா அது எல்லாத்தையும் தாண்டி இது அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நல்லா இருக்குங்க அந்த ஃப்ரேக்ரன்ட் கார்டனு. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இங்கேயுமே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளை கலரில் பூ அருமையாக இருக்குங்க. இந்த பக்கம் வந்தாலே செம்ம ஸ்மெல் அடிக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வெள்ளை கலர் பூ இருக்குது பாருங்கள். நம்ம அதே மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் மாதிரி போட்டு அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, வாங்க நம்மளோட அந்த ஃப்ரேக்ரன்ட் கார்டன் முடிஞ்சுது. அப்படி இந்த பக்கம் எக்ஸிட் ஆகிட்டு அடுத்து அந்த ஹீலிங் கார்டன் போல வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த ஹீலிங் கார்டனுக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்துட்டு இது க்ளோஸு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே, ஸோ க்ளோஸ்ட் ஆன் டியூஸ்டேன்னு போட்டிருக்குறாங்க. ஸோ நம்மளால் இன்றைக்கி ஹீலிங் கார்டனை பார்க்க முடியாங்க, சாரிங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஓகேங்க, நம்மளால் வந்துட்டு அந்த ஹீலிங் கார்டன் பார்க்க முடியல. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால அது க்ளோஸ்டு, ஸோ அதனால் நம்மளால் பார்க்க முடியல. ஓகே, நம்ம இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா நம்ம ஃபோலியேஜ் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது, அப்புறம் எத்தனை பொட்டானிக் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது, அப்புறம் ஜாக்கபல்லாஸ் சில்ட்ரன்ஸ் கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கார்டன் மூணுக்குமே பார்ப்போம், வாங்க நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த ஃபோலியேஜ் கார்டன் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுங்களா, செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா உண்மையிலே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு அழகான ஒரு கார்டனுக்குள்ளே இந்த மரங்கள்லாம் இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தை பாருங்கள், அது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. செம்மை. அப்படியே நம்ம முன்னால் வந்தோன்னு வைங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டலும் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த பார்க்கை சுற்றி பார்த்து டயர்டாக இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதோட லொக்கேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த ஹோட்டலை வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஃபோலியேஜ் கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். வாங்க நம்ம அந்த ஃபோலியேஜ் கார்டன் உள்ளே போகலாம். பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், தர வாக்வே பார்த்தீங்களா பாருங்கள். ஒரு 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 இது மெட்டல் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் கொடியெல்லாம் பரட விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், இதுக்கு கீழே எல்லாம் செடி தான் இருக்குது. அது வந்துட்டு இந்த நம்ம பாத்வேயில் வந்து படர்ந்து இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களா. இங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாங்க, உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க.
நான் வந்து ரொம்ப மிகப்படுத்தி சொல்லலான்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா என்னம்மா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கனாலே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நடந்து போங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள் வந்துட்டு நல்லா மார்னிங்கில் வந்துட்டு வாக்கிங் பண்ணுவாங்களா, ஜாக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த மரங்கள் வெளியிடுற ஆக்சிஜன் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஆக்சிஜனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் நம்ம சுவாசித்தோனாலே நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பாக கூடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபுல்லாக இதான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்து மாதிரி பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டீல் பாத்து மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குங்க இந்த ஃபுல்லேஜ் கார்டனு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், இந்த இலெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இது ஏதோ அவதாரில் பார்க்குற மரம் தான் இருக்குது. நீங்கள் அவதார் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் எப்படி இருக்கும் அந்த மரங்கள்லாம், அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பர் செம. இங்கே பாருங்கள். ஓகே, அப்படியே நம்ம முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். நம்ம வந்து ஃபோலியேஜ் கார்டன் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து எத்தனோ பொட்டானிக் கார்டன் பார்ப்போம். ஃபோலியேஜ் கார்டன் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த போட்டிருக்காங்க, முன்னாடியே போட்டிருக்காங்க, அந்த போட்டிருக்காங்க தெரியுங்களா, எத்தனோ பொட்டானிக் கார்டன். இந்த பக்கம் போனால் 20 மீட்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப பக்கம் தான். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டோம் எத்னோ பொட்டானிக் கார்டன். இங்கே பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க அது நம்ம பார்த்துட்டு வருவோம். நம்ம இந்த உள்ள ஃபஸ்ட் நம்ம இந்த எத்னோ பொட்டானிக் கார்டனுக்கு உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க, ஒருத்தர் வேலை பார்க்குற மாதிரி. எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த எத்னோ பொட்டானிக் கார்டன் உள்ளே வந்துட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த பூக்களெல்லாம் பாருங்கள், இந்த பூக்களை பாருங்கள். இங்கேயும் ஒருத்தர் வந்து வேலை பார்க்குற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்கு. இவர் ஏதோ வாயாலே ஊதி ஏதோ அடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள். வாவ், சூப்பர், அருமையாக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க எத்னோ பொட்டானிக் கார்டன். பாருங்களேன், இந்த இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் எப்படிங்க, யாரும் நட்டு வச்சு வளர்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் பாருங்கள், ஒரு பாத்து மாதிரி பண்ணியிருக்காங்க, வுட்டில் பண்ணி போட்டிருக்காங்க. கீழே வந்து தண்ணி ஓடுது, ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாருங்கள் ஆமையை பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுங்களா, எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குங்க இந்த இடம், பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டான இடமா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும், ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. மெயினாக நான் சொல்கிறேன், ஃபேமிலியோடு நீங்கள் எல்லா ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய இடமா தான் இருக்குது. எஸ்பெஷலி கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஓடி ஆடி விளாட்றதுக்கும் நல்லா இருக்கும் அந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு அந்த வாலில் வந்துட்டு சில பெயிண்டிங்லாம் கூட பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த பூக்கள் நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த ஃப்ரேக்ரன்ட் கார்டனில் பார்த்தா அதே பூ தாங்க, அருமையாக இருக்குது. வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் ஒரு மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம், அதெல்லாம் சின்ன இலைகளாக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசுங்க. மேபி கேமராவில் உங்களுக்கு பார்க்க சின்னதாக தெரியலாம், ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகேங்க, வாங்க நம்ம இந்த பக்கம் இப்படி போகலாம். சார் எவ்வளோ அருமையாக இருக்குங்க கேட்டால், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த எத்னோ பொட்டானிக் கார்டன் பார்த்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்கோ கார்டன் ஒன்று இருக்குது. வாங்க அது போய் பார்க்கலாம் வாங்க.
இந்த இருக்குது பாருங்க, இதுதாங்க இந்த ஈக்கோ கார்டன். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. நல்லா ஃபேமிலியோடு வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இடம். ஓகேங்க, அப்படியே நம்ம அந்த ஈக்கோ கார்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பௌகெயின் வில்லேஜஸ் அண்ட் பேம்பூஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது மூங்கில் மரங்கள் வந்து இடம் இருக்கிற இடங்க. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க அடுத்து அதை போய் பார்க்கலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த பௌகெயின் வில்லேஜஸ் அண்டு பம்பு கலெக்ஷன்ட்டு சொல்கிற இடம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், மூங்கில் எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க அப்படி முன்னால் ஃபுல்லாக பார்த்தா எல்லாம் மூங்கில் மரம் தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாத்தியை போட்டிருக்க பாருங்கள், ஒரு கல் பதிச்சு எவ்வளோ அழகாக பண்ணிக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் மூங்கில் மரம் தாங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக வளர்ந்துருக்குல்ல. இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதையும் பாருங்கள் அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் மரம் தான். செம்மையாக இருக்குது, செம்ம ஒர்த்துங்க, செம்ம பிளேஸு. ஓகேங்க, இந்த பௌகெயின் வில்லேஜ் அண்ட் பம்பூஸ் கலெக்ஷன் இருக்குங்க. அது பக்கத்தில் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெல்லிஸ் கார்டனு. இந்த இருக்குது பாருங்கள், இதாங்க ட்ரெல்லிஸ் கார்டன். ஸோ நம்ம இந்த பக்கம் தான் உள்ளே போய் பார்க்கணும். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் உள்ளே வந்தோடனே எப்படி ஒரு இந்த இதுலேயே மரத்தினாலேயே ஒரு செடி கொடினாலே ஒரு ஆர்ச்சி மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆர்ச்சு சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கமாக அப்படி உள்ளே போகலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெல்லிஸ் கார்டனுமே. நீங்கள் இந்த பக்கம் நம்ம ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கார்டன் தான். ஆக்சுவலாக இந்த பொட்டானிக் கார்டன் தான். பக்கத்தில் எல்லாமே இங்கே பக்கம் கார்டனாக தான் இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆர்ச்சி மாதிரி போட்டு. இங்கே பக்கம் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டு அதில் வந்துட்டு இந்த செடிகளெல்லாம் படர விட்டாங்க, கொடி எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே மூடிடுச்சு பாருங்கள், அப்படியே அது போர்வை மூடுற மாதிரி மூடிடுச்சு பாருங்கள் அந்த இதை. சூப்பராக இருக்குங்க. அதை பாருங்கள் எப்படி படர விட்ருக்காங்க பார்த்தீங்களா. செம்மங்க, சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ரொம்ப ஒரு சைலண்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது இடம். இங்கேயும் பாருங்கள் இந்த எல்லாம் இந்த ட்ரெல்லிஸ் கார்டன் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டு அதில் வந்துட்டு இந்த கொடிகளை படர விட்ருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து விசிட்டர் சர்வீசஸ் புக்கிட் தீமாவோட கேட்டு, மெயின் கேட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் கேட்டு. நம்ம வந்துட்டு அங்கே அந்த பக்கம் டேங்லிங்கில் ஒரு மெயின் கேட் வழியாக வந்தோம். இதுவுமே ஒரு மெயின் கேட்டுங்க. ஸோ இந்த ரெண்டு மெயின் கேட் வழியாக நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். ஒரு சின்ன பசங்களாம் எல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், நம்ம ஜாலியாக சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்துட்டு இந்த ஜேக்கப் பல்லாஸ் சில்ட்ரன்ஸ் கார்டனு. இந்த பக்கமாக போனால் 400 மீட்டரில் வரன்னு போட்டிருக்காங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம இந்த ஜேக்கப் பல்லாஸ் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போகிற கார்டனுக்கு போகிற வழியிலேயே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே குரங்குகள்லாம் சேட்டை பண்ணிகிட்ருக்கு. எவ்வளோ சவுண்டு கொடுக்குது பாருங்கள், எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. விரட்டுதுங்க ஆளுகளை விரட்டிட்டு போகுதுங்க அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வந்துட்டு மனுஷங்களை விரட்டல, அவங்க கூட்டு வந்தது ஒரு நாயை கூட்டு வந்துருந்துருக்காங்க. ஸோ அந்த நாயை பார்த்துட்டு அந்த குரங்கு வந்துட்டு விரட்டுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த லேக்கு பேர் என்னென்னா ஈக்கோ லேக்குங்க. ஈக்கோ லேக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு தான் நம்ம முன்னால் ஒரு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அங்கே வரைக்கும் வருதுங்க அந்த லேக். இது கொஞ்சம் பெரிய லேக்காக தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த ஜேக்கப் பல்லாஸோட சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். ஓகே பாருங்கள், இது வந்துட்டு அந்த ஜேக்கப் பல்லாஸோட சில்ட்ரன் பார்க்கோட ஒரு மேப்பு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து ஒரு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாங்க. ஸோ பாருங்கள், நம்ம இந்த பக்கமாக தான் என்ட்ரு ஆகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கமாக என்ட்ரு ஆகிட்டு ஸோ நம்ம இப்படி எல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு வரலாம். இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு வரவே கொஞ்சம் நேரம் தான் நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம அப்படி உள்ளே வரோம். இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் செடி கட்டிலாம் வச்சு, இங்கே வந்துட்டு ஒரு பூவில் வந்துட்டு ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அந்த தேனை எடுக்கிற மாதிரியான ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள்,
செம்மையாக பண்ணிக்க. இந்த பூக்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குங்க. மற்ற இடத்த விட இது இன்னும் அதிகமாக இருட்டாக இருக்குது பாருங்கள். மேலே பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா? நான் மேலே காட்டிகிட்ருக்கேன். எல்லாமே மறைச்சிக்கிட்டு இருக்குங்க. மேலே அவ்வளோத்துக்கு செடி மறைச்சி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இடம் அருமையாக இருக்குங்க பாருங்கள். ஓகேங்க, இப்போ இந்த பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்துட்டு அந்த ஜேக்கப் பல்லாஸ் சில்ட்ரன்ஸ் பார்க் கார்டனோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஓகே வாங்க, நம்ம அந்த வழியாக நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த ஜேக்கப் பல்லாஸ் சில்ட்ரன்ஸ் கார்டனுக்குள்ளே போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே வந்துட்டு உள்ளே போனோன்னா கிட்ஸு, அதாவது 12 ஏஜுக்கு கீழே இருக்கிற கிட்ஸு யாராவது ஒருத்தங்க இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம மட்டும் தனியாக தான் வந்திருக்கோம். அதனால் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணலங்க. சாரி, நம்மளால் உள்ளே போக முடியல. ஓகேங்க, நம்மளால் இந்த சில்ட்ரன் கார்டன் பார்க்க முடியல, இந்த ஜேக்கப் பல்லாஸ் சில்ட்ரன் கார்டன் பார்க்க முடியல. ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யாராவது கிட்ஸ் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இந்த எபிசோட் நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்க வாங்க, நம்ம இந்த பக்கமாக அப்படியே போகலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி கார்டனுக்கு எதுக்கு வந்துட்டு சில்ட்ரன்ஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரில. உங்களுக்கு எதாவது காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா சில கார்டனில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் தனியாக போகக்கூடாதுன்னு இருக்கும். யாராவது ஒரு ஆள் பெரியவங்க கூட அசிஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதனால் சில்ட்ரன்ஸை நான் தனியாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு வேலிட் ரீசன் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே பெரிய ஆளுகளே உள்ளே விட மாட்டேன்றாங்க. நம்ம உள்ளே போய் நான் விளையாட போகிறோம், இடம் எப்படி இருக்குன்னு தானே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எதுக்கு விட மாட்டேங்காங்கன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம அப்படியே முன்னால் வந்தோன்னா இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஈக்கோ லேக்கு பார்க்குறோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த லேக்கு. இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மழைலாம் பெஞ்சுன்னா கொஞ்சம் நிறைய இருக்கும். நல்லா அருமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், கருப்பு கலரில் ஒரு வாத்துலாம் இருக்குது. வாங்க கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த வாத்து எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், கருப்பு கலரில் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டேங்க, அது பாட்டு நிற்கிது. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த புல் கட் பண்ணுற மிஷின் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணதான், இதெல்லாம் யாரும் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரில. நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சர்ட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு $5 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ இதோட இன்க்ளூட் பண்ணல. அதை ஒரு தனி எபிசோடாக போடுறேன். அதை நீங்கள் மண்டே எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ மண்டே அந்த எபிசோட் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, நம்ம இந்த பொட்டானிக் கார்டன் எபிசோடு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். அருமையாக இருந்துச்சுங்க இந்த பொட்டானிக் கார்டனு. இது எல்லாருக்குமே சூட் ஆகும். ஃபேமிலியில் நீங்கள் அடல்ட்டு, கிட்ஸு, கப்புள்ஸ் யாராக இருந்தாலுமே வரலாம். அருமையாக இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே நேச்சர் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் வேலை அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே அருமையாக இங்கே வந்துட்டு போகலாங்க. அருமையான இடமா இருக்குது. ஓகேங்க, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களுக்கு பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பொட்டானிக் கார்டன்ஸ்லேயே உள்ள அந்த ஆர்ச்சிட் கார்டன் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க இந்த நேஷ்னல் ஆர்ச்சிட் கார்டனுங்கிறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லொக்கேஷன் மேப். ஸோ நம்ம இதில் என்னென்னத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறது ஒரு இடம் தான் இது. இங்கே பாருங்க, முன்னால் எப்படி இருக்குது பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள், ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு பண்ணிக்காங்க பாருங்களேன். வாவ், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த பூக்கள்லாம் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. இந்த கலரை பாருங்களேன். இந்த பக்கம் பாருங்கள், அந்த பூக்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இடம் பண்ணிக்காங்க பாருங்கள். இங்கே உட்காந்து நீட்டாக ஃபோட்டோ எடுக்கலாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பர்கில் ஹாலோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. 1868 இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கக்கூடியது விஐபி ஆர்ச்சிட் கார்டனு. ஸோ இதாங்க அந்த விஐபியோட ஆர்ச்சிட் கார்டனு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே முன்னால் போகலாம் வாங்க.
இந்த பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், அந்த பிரிட்ஜு வளைஞ்சு போகுதுங்க. செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்மெல் வருதுங்க அது. இங்கே பாருங்கள், செம்பருத்தி மாதிரி இருக்குது, ஆனால் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஏதோ இந்த காட்டில் உள்ள அந்த பாசி மாதிரி இருக்குங்க, கடலுக்கு அடியில் இருக்கிற பாசி அந்த மாதிரி இருக்குங்க. இதுங்க பாருங்களேன், மரமே பண்ணியிருக்கேன். இந்த பூ பாருங்கள், ஒயிட் கலர் அண்டு எல்லோ கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது பாருங்கள், நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பூ இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள்லாம் செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கேயுமே எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கு. அதில் வந்துட்டு இந்த செடியெல்லாம் படர விட்டு எப்படி பண்ணிக்காங்க பார்த்தீங்களா.